எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பு வரும்போதே முதல் எதிர்ப்பு குரல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து எழுந்தது. காரணம், நம்ம எஸ்ஐஆருக்கு எதிரானவர்கள் இல்ல, மக்களுக்கு தெளிவா ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா முன்னாடி இருந்தது எஸ்எஸ்ஆர், இப்போ வந்திருக்கிறது எஸ்ஐஆர். ஸோ எஸ்எஸ்ஆர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டர்ஸ் வந்து டபுளா இருக்கக்கூடாது, ஷிஃப்ட் ஆனவங்களோட ஓட்டு பதிவாயிடக்கூடாது, டெத் ஆயிருக்கிறவங்களோட ஓட்டு இன்க்ளூட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத ரிவைஸ் பண்ணி எடுத்துடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.5 கோடி ஓட்டுகளையும் மொத்தமா எரேஸ் பண்ணிட்டு முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிடுறேன் கோடு போடுங்கன்னு சொல்ற கதை தான் இது. பிராக்டிகலி பாசிபிள் இல்ல அப்படின்றது தான் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராங் எதிர்ப்பு குரலா இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கான எதிர்ப்பு குரலான்னு கேட்டா இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்துக்கும் இது வந்து பிரச்சனையா மாறிடக்கூடாது. ஏன்னா ஓட்டு அப்படின்றது ஜனநாயக உரிமைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான விஷயத்திலேயே வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு அவங்களுடைய வன்மத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எஸ்ஐஆர்ல பார்க்க வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு மாசம் டைம் கொடுத்து ஒரு மாசத்துக்குள்ள நம்பர் 1ல இருந்து ஓட்ட ஆரம்பிச்சு 6.5 கோடி மக்களுடைய ஓட்டையும் வந்து சரி பார்த்து லிஸ்ட்ல ஏத்துறதுக்கு அவங்க கொடுத்திருக்க டைம் வந்து வெறும் ஒரு மாசம் மட்டும்தான். ஒரு மாசத்துல ஒரு மாநிலத்தோடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டை எப்படி சர்வே பண்ணி பிஎல்ஓஸ் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்து கொடுத்திருக்காங்க. அண்மையில கேரளால கூட ஒரு பிஎல்ஓ இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. அவ்வளவு வந்து பணியாளர்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. உண்மையாவே எஸ்ஐஆர் வந்து நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் சீரமைக்கிறதுக்காக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருந்தா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு நமக்கு இவ்வளவு மாதங்கள் ஃப்ரீயா இருந்தது. அப்ப அவங்க பணி தொடங்கிருக்கலாம், இல்ல எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் நெருங்குற காலகட்டத்துல வெறும் ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுத்து, அது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பருவமழை வந்து தொடங்கி இருக்கு. டிசம்பர் மாசம் வந்து நம்ம அதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம். போன வருஷம் எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ன்றதை பார்த்தோம். இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்ல ஆபீசஸ் ஒரு பக்கம், பொதுமக்கள் ஒரு பக்கம் வந்து அச்சுறுத்துற ஒரு விஷயமா தான் இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து பார்க்கப்படுது. இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெட் பிளாக் கொடுத்தோம். ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக வந்து அச்சத்துல வந்து இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பொதுமக்களே வந்து எங்களால முடியல, அப்படி ஒரு ஓட்டே வேண்டாம் அப்படின்னு இந்தியாவுடைய ஜனநாயக வாக்குரிமையை கூட இன்னைக்கு மக்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போகலான்ற நிலைமைக்கு வந்து அவங்களை தள்ளுறாங்க ஒன்றிய